அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு காலை டிஃபன் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான். எப்பயாவது தான் இந்த டிஃபன் இருக்கும். எப்பயுமே சப்பாத்தி தான் பசங்களோட ஃபேவரட். இது அந்த அளவுக்கு அவங்களுக்கு விரும்பப்பட மாட்டாங்க. சரி, இன்னைக்கு செய்யலாமேன்னு செஞ்சிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி பசங்களும் காலையில எண்ணெய் பட்டு சாப்பிட பிடிக்கல, எங்களுக்கு மதியத்துக்கு இதை லஞ்சா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சுட சுட பூரி மதியமே போட்டு லஞ்ச் பேக்கா எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். எங்களுக்கு தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்த கொத்தவரங்காய் இருந்துச்சு. சிம்பிளா பொரியல் செஞ்சு தயிர் சாதத்தோட முடிச்சிட்டோம். இட்லி மாவு இல்லாததுனால நைட்டுக்கு ஸ்ப்ரிங் ரோலும் சப்பாத்தி ரோலும் செஞ்சு பசங்களோட நாங்களுமே சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. என் பையனுக்கு பன்னீர்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரட். வாரத்துல ஒரு நாளாவது சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடுத்துடணும். ஒவ்வொரு தடவையும் கடையில வாங்குறது எனக்கு அந்த அளவுக்கு திருப்தியா இல்லை. அதை நம்ம கையாலே செஞ்சுட்டா என்ன அப்படின்னு தோணுச்சு. அதனால 1 லிட்டர் பால்ல சூப்பரா பன்னீர் செஞ்சுட்டேன். இந்த பன்னீர்ல எலுமிச்சை சாரோ இல்ல வினிகரோ எதுவுமே சேர்க்காம சூப்பரா செஞ்சிருக்கேன். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் vlogல அப்லோட் பண்றேன். ரொம்ப சூப்பர் சாஃப்டா வந்திருந்தது. அழகா கட் பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். நாளைக்கு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு